சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த எலுமிச்சை பழத்தை ஒருமுறை நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் ஒன்று உன் வாழ்க்கை நடக்கும். அதாவது நான் சொன்ன இந்த தேதியின் இந்த நாளில் இரவில் தெய்வம் எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நீட்டுகிறது என்றால் எது காரணம்? அலட்சியம் செய்து விடாதே. இதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ உதாசீனம் செய்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர தொடர்ந்து விட்டது. உனக்கான நம்பிக்கை அது கொடுக்க தொடர்ந்து விட்டது. என்ன வேண்டும் என்று என் குழந்தை விரும்புகிறாயோ அவை அத்தனையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எல்லா விஷயங்களையும் என் குழந்தை புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்த எலுமிச்சை பழம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்று சொன்னால் அதை நீ நம்புவாயா? நிச்சயமாக நம்பிதானே ஆக வேண்டும். ஏனென்றால் என் குழந்தை மீது கொண்ட அதீத நம்பிக்கையினாலும் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற உண்மையான அன்பினாலும் தானே மீண்டும் மீண்டும் என் முன்னால் வந்து நிற்கின்றாய். பொதுவாகவே எலுமிச்சை பழம் எதிர்மறையான விஷயங்களை வேறறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு தேவையற்ற விஷயங்களையும் உன்னை விட்டு நீக்கி உனக்கு நல்லதை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த நேரம் இது உனக்காக என்பதெல்லாம் சொல்லி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை உணர்ந்து என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதோ அவை அத்தனையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் மட்டும் இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதை நடத்தி தருகிறது என்பதை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உனக்கு தான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் பெருமகிழ்ச்சியோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நின்று இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எல்லா புரிதல்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதையும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட வேதனைகள், என் குழந்தை அனுபவித்த சோதனைகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனி நடத்தி கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் இனிமேலும் நீ யோசித்து யோசித்து கலங்காதே. உன் தெய்வம் உனக்காக வருவதை நீ புரிந்து இந்த தெய்வம் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள். இனி எதையும் எண்ணி எதையும் யோசித்து நீ வருத்தம் கொள்ளாமல் உன்னை தேடி நான் வந்து நடத்தும் இந்த விஷயங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த சாயப்பா தன் கையில் எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து நிற்கிறேன் என்றால் இந்த சூழ்நிலையை உனக்கு நான் சாதகமாக மாற்ற எடுத்துக்கொள்ளும் இந்த முயற்சிகளை முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து தருவதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எதையுமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் குழந்தை இனிமேலும் நீ ஏமாற்றம் அடையாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சர்வ சாதாரணமாக நாம் எதையும் கடந்துவிட முடியாது. அவ்வளவு சுலபமாக எதையும் நாம் தாண்டிவிட முடியாது. இந்த நேரம் இந்த தருணம் இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பொறுத்து அடுத்தடுத்து என்னென்ன என்பதனை உன்னால் சரியாக கணித்து விட முடியும். அதுதான் இந்த வாழ்க்கையில் தெய்வம் உன்னை தேடி வருவதற்கான முழுமையான அறிகுறிகளும் சிந்தனைகளும். தெய்வத்தை என் குழந்தை நீ உணர்ந்துவிட்டால் போதும்.
அதிலும் குறிப்பாக இந்த சாய் அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த அப்பா முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு தீமைகளையும் வேரறுத்து உனக்கு நன்மைகளை நடத்துபவன். மேலும் மேலும் உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி தருபவன். தீமைகளை எல்லாமும் வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுப்பவன் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை சரியான பாதையில் வழிநடத்தும் என்பதை மறக்காதே. சரியான திசையில் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்க தயாராகிவிட்டது என்பதை நீ மறக்காதே. சரி எது தவறு எது என்று உனக்கு நான் சொல்லித்தந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை நீ மீண்டு வந்து கொண்டு தான் இருப்பாய். எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நீ சரியான புரிதலோடு மீட்டு கொண்டு வந்து வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நிலை வந்தாலும் அந்த நிலையை நாம் மறக்கக்கூடாது என்பது போல இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ ஒருபொழுதும் மறக்காதே. உன்னை சூழ்ந்து வரும் எதிரிகளை எல்லாம் வம்சம் செய்யும் இந்த சாயப்பாவினுடைய அன்பு என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிர்பாராததை கூட இந்த வாழ்க்கையில் என் குழந்தை சரியான நேரத்தில் எதிர்பார்த்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழலாம். ஏனென்றால் உனக்கு வாக்கு கொடுப்பது உன் சாயப்பா நான் அல்லவா? நீ அதை எப்பொழுதும் மறக்காதே. ஒரு பொழுதும் மறக்காதே. உனக்கு நல்வாக்கு தந்து உன்னை வாழச் சொல்வது உன் சாயப்பா நான் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. இனி என்ன தேவையானாலும் நீ விரும்புவது போல உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எங்கும் எதிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்க மாட்டேன் என்று எது போன்ற சந்தர்ப்பங்களிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை நீ பதறமாட்டாய். இனி உன்னை சுற்றி வரும் இந்த காலம் இந்த சாய் அப்பா உனக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான சூழ்நிலையில் உன்னை நான் வாழ வைக்க துணிந்துவிட்ட பிறகு இனிமேலும் எப்பொழுதும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். எலுமிச்சை பழம் எப்பொழுது என் குழந்தையை சுற்றி இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை வேறறுத்து என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை சரியாக நடத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த நேரம் உனக்கென நான் சொல்லித் தருவது எல்லாம் இனி உன்னுடைய மனநிலையையும் உன்னுடைய சூழ்நிலையையும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமாக மாற்றிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா எதையெல்லாம் உன் வாழ்க்கை என்று உறக்கச் சொல்கிறேனோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. எதிர்வரும் காலங்களில் நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடைந்துவிட துணிந்துவிடு. அதுவும் உனக்கு இது போன்ற ஒரு வெற்றி உன்னை தொடர்ந்து வருகின்றது. இந்த நாளில் இந்த பொழுதில் நீ எதையுமே தாண்டி என் குழந்தை நீ கலங்காதே. எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே. தேவை என்று எது உனக்கு தோன்றுகிறதோ அதன் மீது உன் கவனம் செலுத்து. தேவையில்லை என்று எதை பற்றி நீ சிந்திக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையை விட்டு நீ வெளியே அனுப்பிவிடு. இனி எது நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எதிர்மறையான விஷயங்களை முதலில் ஒருவரின் வாழ்க்கையிலிருந்து விலக்கிச் சென்று விட்டது என்றாலே நேர்மறையானது எல்லாமே தானாகவே நடக்கத் தொடங்கிவிடும். உன் வாழ்க்கையில் அதுபோலத்தான் நேர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நடக்கத் தொடங்கும். உன்னுடைய சிந்தனைகளில் இந்த வாழ்க்கை உன்னை மிளிரச் செய்யும். இந்த வாழ்க்கை உன்னை அழகாக வாழ்ந்து காட்டச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே. இதுவரையிலும் உன் எண்ணம் போல் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்ததோ அதையெல்லாம் நீ பத்திரப்படுத்திக்கொள். அடுத்து வரும் நிலைகளில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டு. உன்னால் முடியாது என்று சொன்ன விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து காட்டு. அத்தனையிலும் உனக்கு வெற்றி கொண்டு வர நான் தயாராக இருக்கின்றேன் என்னும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நம்பிக்கை கொண்டு வர நான் தயாராக இருக்கிறேன் என்னும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் இனி வருந்த வேண்டாம். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல விஷயங்கள் மேலும் பல ஆச்சரியங்கள் அதிசயங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கே என்று சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான காரணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத இந்த விஷயங்கள் கூட இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. எத்தனை முறை அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் அப்பாவினுடைய வார்த்தைகளை ஒருபொழுதும் என் குழந்தை நீ தட்டியது கிடையாது. இந்த சாய் அப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை ஒருபொழுதும் என் குழந்தை நீ தவிர்த்தது கிடையாது. எந்த நிலையானாலும் அப்பா உன்னை தேடி வர மறந்தது கிடையாது. உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று நினைக்கிறாயா என் குழந்தையே? எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி தரத்தான் செய்கிறது. எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு துன்பத்தை தரத்தான் செய்கிறது. அதனால் நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் உனக்கு இனிமேல் நடத்தி தரும் இந்த விஷயங்களில்
உனக்கான உண்மைகளை நீ பெற்று விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா எப்பொழுதும் தன் குழந்தையின் மீது கொண்ட நம்பிக்கை தான். உன்னை தேடி வருகின்றேன், உன்னை சூழ்ந்து வருகின்றேன், உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. சந்தோஷம் என்பது எங்கே என்று இனிமேலும் நீ அடைய வேண்டாம். உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் இந்த தெய்வம் சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தரமாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறக்காதே. யாரும் இல்லை என்றாலும் சரி, உனக்கு நான் இருப்பேன். எதுவும் இல்லை என்றாலும் இந்த சாயப்பா உன்னை தொடர்ந்து வருவேன். அதுபோல நான் உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள். அப்பா கொண்டு வந்த எலுமிச்சை பழம் இன்று உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேராபத்திலிருந்து உன்னை காத்து நிற்கும். அப்பாவை அலட்சியம் செய்தால் இன்று நீ நான் சொல்வது போல எல்லாம் நடந்துவிடும். நீ விரும்பியது எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் என்பதில் நான் மன உறுதி உனக்கு கொடுக்கின்றேன். மனம் திறந்து என் குழந்தை நீ எதையும் யோசித்து கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீ முழுமையான பல ஆச்சரியங்களை கண்டு கொள்வதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி இந்த வாழ்க்கை தருவதில் இனி உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். உன்னால் முடியக்கூடிய பல விஷயங்களும் இனி என்னால் நிச்சயமாக உனக்கு முடித்து கொடுக்கப்படும். நீ என்னை நம்பியதற்கு பலனாக உன் சாயப்பா நான் உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.